ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 18/4/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டுக்கு நேராக 18ஆம் தேதிக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கேப் விட்டு பார்ப்போம். 356, திரும்ப 3 நாள் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 869, திரும்ப 3 நாள் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 275. சரிங்களா? இந்த 275க்கு பாருங்கள். ஸோ 7, 5 இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 சரிங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள நம்பர் நமக்கு டேரெக்டாக பவர் பண்ணி நமக்கு வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு 7க்கு 2 பவர் பண்ணி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு நாள் நம்ம கேப் விட்டு பார்க்கணும். சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல 3, 1க்கு நமக்கு 86 அப்படியே பவர் பண்ணி அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு 7, 5 சரிங்களா? அதுக்கு அந்த இடத்துல நமக்கு அடிக்காமல் ஒரு ஸ்தானம் தள்ளி நமக்கு வந்து பார்த்தோன்னா 1, 5 ஸோ இதனுடைய பவர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? 6க்கு பவர் பண்ணி வந்து பார்த்தோன்னா 1க்கு பவர் பண்ணி 6ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 டைம் சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 7க்கு பவர் பண்ணி 2 அடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு இங்கே உள்ள 3க்கு பவர் பண்ணி 8 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள 2 நம்பரையும் பவர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 1க்கு 6 நமக்கு டேரெக்டாக வந்திருக்கு. 0க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி நமக்கு பி போல் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது நம்ம ஒரு நாள் கேப் விட்டு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல 0க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படி நம்பரு நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சி போல் 5 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு இந்த இடத்துல உள்ள 0க்கு பவர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் பண்ணி 9 அப்படி நம்பர் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உள்ள 5 பாருங்கள். 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 5 வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு நமக்கு பவர் பண்ணி 6 வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உள்ள 5க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே 5 வச்சுருக்காங்க. சரிங்களா? 5க்கு 5 1க்கு பவர் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக 1 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 5க்கு டேரெக்ட்டு, ஒரு 1க்கு பவரு, ஒரு 5க்கு டேரெக்ட்டு, ஒரு 1க்கு டேரெக்டாக வந்து பவர் பண்ணி நமக்கு வந்து அடிக்கலாம். சரிங்களா? 5 1 5 1 வச்சுருக்காங்க. 5க்கு டேரெக்ட்டு, 1க்கு பவரு, 5க்கு டேரெக்ட்டு, 1க்கு பவர். சரிங்களா? அப்போது இந்த கான்செப்ட் படி நமக்கு பண்ணாங்க அப்படின்னா எப்படி விளாட்ணுங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போது 5 ஸோ இன்றைக்கான ஆல் போர்டு கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி யாரும் 0 ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான ஆல் போர்டு கெஸ்ஸிங் வந்து பார்த்தோன்னா 6 அல்லது 1 அப்படிங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? 6 1 அப்படிங்கிற நம்பரு ஆல் போர்டில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு 5க்கு நமக்கு சி போர்டு வச்சுட்டாங்க. சரிங்களா? 1க்கு பவர் பண்ணி பி போர்டு, 5க்கு பி போர்டு வச்சுட்டாங்க. மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 6 வச்சுருக்காங்க. திரும்ப இந்த 1ங்கிற நம்பருக்கு நமக்கு சி போர்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 6 அப்படிங்கிற நம்பர் சி போர்டு வச்சுக்கிட்டு 9க்கு 4க்கு பவர் பண்ணாங்க அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? ஸோ மேலே உள்ள 1க்கு நமக்கு பவர் பண்ணி 6 அப்படிங்கிற நம்பர் வச்சாச்சு. சரிங்களா? ஒரு 5 அப்படிங்கிற நம்பர் வரணும். அப்போது 956 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 956 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 956 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா எப்படி வரலாங்கிறது பாருங்கள். 956 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா நமக்கு போன மாதத்தில் 16ஆம் தேதி சரிங்களா? 16ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா 80 89ன்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் ஒன்று அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? 80 83ன்னு சொல்லி ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை பாருங்கள். 88 90க்கு அப்படியே நமக்கு பாக்ஸ் பண்ணி 80 89. ஸோ அதே மாதிரி இங்கே கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 2 3 4 1 2 3 4 இடத்துல 93 56 இருக்குது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே கெஸ்ஸிங் எடுத்த மாதிரி 956 அப்படி நம்பர் டேரெக்டாக வச்சு ஸோ 3 அப்படி நம்பர் இங்கே வச்சுக்கலாம். பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் சரிங்களா? பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் இந்த நம்பர் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கிராஸாக 88 90க்கு நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. 93 56க்கு 39 56 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? 39 56 அப்படிங்கிற நம்பர் டேரெக்டாக ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு 216 ஃபுல் டோட்டல் பண்ணால் 9 சரிங்களா. அதே மாதிரி இங்கே நமக்கு 216 ஃபுல் டோட்டல் பண்ணால் 9. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா 351 ஃபுல் டோட்டல் பண்ணால் நமக்கு 9 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டோட்டல் பண்ணுறப்ப இங்கே நேராக பாருங்கள், இந்த இடத்துல 1க்கு நமக்கு இந்த இடத்துல ஏ போர்டு 1. ஸோ 216க்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போல் ஒரு 6 அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஒரு 0 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ 0 அடிக்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 39 56 சிங்கிள் நம்பரு சரிங்களா. ஸோ இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 155ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 460ன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 0 வச்சு ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துக்குங்க. 55 நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 60 65 திருப்பி நமக்கு 65ன்னு வரலாம் சரிங்களா. பிசி 65ன்னு வச்சாங்கன்னா இங்கே உள்ள 0 எடுத்து நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். 065 சரிங்களா. 065 வந்துச்சுன்னா 10 65 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3D மட்டும் லாஸ்ட்டாக அடித்த 3D நம்பர் பாருங்கள், 460ன்னு அடிச்சிருப்பாங்க சரிங்களா. லாஸ்ட்டாக அடித்த நமக்கு 460 400 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. 120 460 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 460 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது. இதுலேருந்து 1 2 3 4 5 465 திரும்ப 1 2 3 4 5 210 சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு 210க்கு 120ன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா. 460க்கு இந்த இடத்துல 460ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 465 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 465 அப்படிங்கிற நம்பரும் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 465 அப்படிங்கிற நம்பரும் நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஆல்போர்டில் 61 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக நமக்கு 6க்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ ஆல்போர்டில் 6 அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.